ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு இந்த லெசனுடைய லாஸ்ட் பார்ட்டு நியூட்ரிஷனல் அண்டு டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ். அதாவது தமிழில் சொன்னோம்னா உணவூட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகள் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? சரி, இதில் இன்டெஸ்டைனல் ட்ராக், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்டெஸ்டைனல் ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ப்ரூன் டு பாக்டீரியல் வைரல் அண்டு பேராசைட்டிக் வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இந்த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா, வைரஸு, மற்ற ஒட்டுண்ணிகள், மற்ற புழுக்களினுடைய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இது வந்து ஈஸியாக அட்டாக் ஆகுது. இந்த ஏரியா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஏரியாவாக இருக்குது இந்த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். திஸ் இன்ஃபெக்ஷன், இந்த இன்ஃபெக்ஷனால் என்ன ஆகுது? காஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்னர் லைனிங் ஆஃப் கோலன். அதாவது அந்த கோலன், அந்த குடலில் வந்து அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் கோலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷன், வீக்கம் ஏற்படுது. ஸோ அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? கோலிட்டிஸ். அதுக்கு பேர் கோலிட்டிஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதை காமன் அதனுடைய சிம்டம் என்ன அப்படின்னா, அந்த கோலிட்டிஸ்னுடைய சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டல் ப்ளீடிங். அங்கே வந்து கீழே வந்து என்ன உங்களுக்கு ப்ளீடிங் வரும். புரியுங்களா? அதாவது மலக்குடலில் வந்து இரத்த கசிவு ஏற்படும். அப்போ அப்டாமினல் கிராம்ப், அந்த அடி வயிறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கம் ஏற்படுது. அப்புறம் டயரியா, அது வயிற்றுப்போக்கு ஏற்படுறதெல்லாம் என்னுடைய சிம்டம்ஸ். இந்த கோலிட்டிஸ் அப்படிங்கிற அந்த டிசீஸ், அந்த ப்ராப்ளத்தினால் வரக்கூடிய சிம்டம்ஸ். புரியுதுங்களா? சரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரியன்ஸ், அதாவது புரதம். புரோட்டீன் என்னது? புரதம். அந்த புரதச்சத்து குறைபாட்டினால என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வருது அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக வந்து க்ரோயிங் சில்ட்ரன் ரெக்யர் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். குழந்தைகள் வந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக என்ன தேவைப்படுது? ப்ரோட்டீன் வந்து தேவைப்படுது. புரியுதுங்க? க்ரோயிங் சில்ட்ரனுக்கு மெயின் என்ன தேவை? ப்ரோட்டீன் தேவை அவனுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட், அதாவது ப்ரோட்டீன் சத்து குறைவு அப்படின்னு வச்சுக்கோங்க. டூரிங் ஏர்லி ஸ்டேஜில் இந்த குழந்தைகளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா மராஸ்மஸ்ங்கிற நோயும் குவாஷியாக்கர் அப்படிங்கிற நோயும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? சரி, இந்த மராஸ்மஸ், குவாஷியாக்கர் அதில் என்ன ப்ராப்ளம், என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா, இந்த குவாஷியாக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து என்ன? ட்ரை ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். அப்புறம் வந்து பாட் பெல்லின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? அதாவது வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா பானை மாதிரி வயிறு வீங்கி போயிடும். அப்புறம் ஒடிமா இந்த லெக்கு வந்து என்னன்னா அந்த கால் மற்றும் அந்த ஃபேஸ், லெக்ஸ் அண்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீர் கோர்த்துருக்கும். அப்படியே நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். ஒடிமா இன் லெக்கு, ஃபேஸில். அப்புறம் ஸ்டண்ட் அண்ட் க்ரோத், வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். ஆள் வந்து ஹைட்டாக வளர மாட்டாங்க. அப்புறம் ஹேர் கலர்லாம் மாறிடும். வீக்னஸ், உடம்பு வீக்காகும். இரிட்டபிலிட்டி, அதாவது எரிச்சலாகவே அவங்க எப்போ பார்த்தாலும் எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். எதுக்கு? இந்த குவாஷியாக்கக்கூடிய சிம்டம்ஸ். மராஸ்மஸ் இதனுடைய சிம்டம் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு ப்ரோட்டீனுடைய மால் நியூட்ரிஷன் அதனால் வரக்கூடியது. இதனுடைய கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வருங்க. அதாவது சஃபர் ஃப்ரம் டயரியா, வயிற்றுப்போக்கு. பாடி வந்து என்னவா போகும்? ரொம்ப லீனாக வீக்காக போயிடுவாங்க. அப்புறம் ரெடியூஸ்டு ஃபேட் அண்டு மசில் டிஷ்யூ வித் தின் ஃபோல்டட் ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்? தின்னாகவும் ஃபோல்டட், அதாவது வயசானவங்களுக்கு எப்படி தோல் சுருங்கி போகுது பார்த்திங்களா? அதேமாதிரி சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரி தோலெல்லாம் சுருங்கி போயிடும். இது இந்த மராஸ்மஸுடைய சிம்டம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்டைஜஷனை, உணவு வந்து சரியாக செரிக்காமல் போகிறது, அதான் இன்டைஜஷன். புரியுதுங்களா? இந்த இன்டைஜஷன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, ஃபுட்டு வந்து இஸ் நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்டட். சரியாக வந்து அந்த ஃபுட்டு வந்து டைஜஷன் ஆகலைன்னு அர்த்தம். இதனால் என்ன ஆகுது? லீடிங் டு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்டொமக். நம்ம சாப்பிட்டது சரியாக செரிக்கலைன்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா பசி இல்லாத மாதிரியே இருக்கும். என்னடா சாப்பிட்டது என்ன ஒன்றுமே செரிக்கவே இல்லை, வயிறு மப்பாக இருக்குது, மந்தமாக இருக்குது, பசி இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ அது சரியாக டைஜஷன் ஆகலைன்னு அர்த்தம். அப்புறம் டியூ டு இன்அடிக்குவேட் என்சைம் செக்ரீஷன், அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பாடியில் வந்து இந்த என்சைம் செக்ரீஷன் சரியாக செக்ரீஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனக்சிட்டி, அதாவது எங்களுக்கு என்ன ஒரு படபடப்பு. அப்புறம் ஃபுட் பாய்சன், உணவு வந்து கெட்டுப்போன உணவை சாப்பிட்ருந்தாலும் இந்த ப்ராப்ளம்.
அப்புறம் ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்டாலும் இந்த இன்டைஜஷன் ஆயிரும். அப்புறம் ஸ்பைசி ஃபுட்டு, அதாவது காரம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றப்போ நமக்கு இந்த மாதிரி இன்டைஜஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா மலச்சிக்கல், அதாவது மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் வர்றதா கான்ஸ்டிபேஷன். ஸோ இதில் என்ன சார் வருது அப்படின்னா, இந்த ஃபீக்கஸ், அதாவது மலம் ரிட்டைன் வித்தின் த ரெக்டம், அந்த மலக்குடல்லே தங்கிடுறது, மோஷன் வெளியில் போகாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதான் கான்ஸ்டிபேஷன். அதுக்கு என்ன காரணம்னா irregular bowel movement due to the poor intake of fiber in the diet. அவங்க எடுக்கிற சாப்பாட்டில் வந்து இந்த நார்ச்சத்து உள்ள உணவு வந்து ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க, ஃபைபர், புரியுதுங்களா? அப்படி கம்மியாக எடுத்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம். அப்புறம் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து என்னது, உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒன் வே மாதிரி அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ்னால் அதான் உள்ளே போனது இங்கே இன்டெஸ்டைன்லேருந்து ஸ்டொமக் வந்து ஸ்டொமக்லேருந்து ஈசோஃபேக்கஸ்லேருந்து மவுத்துக்கு ரிட்டன் வந்தால் அதான் வாமிட்டிங், புரியுதுங்களா? ஸோ அது காரணம் என்ன, ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், கண்டாமினேட்டட் ஃபுட்டு, புரியுதுங்களா? ஸோ ஃப்ரம் த ஸ்டொமக் ஆர் ejected த்ரூ மவுத், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து கண்டாமினேஷன் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ரிட்டன் வரும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா, த வாமிட் சென்டர் லொக்கேட்டட் இன் த மெடுலா ஆப்ளிங்கேட்டா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய முகலம்ங்கிற பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு சென்டர் இருக்குது, வாமிட் பண்ணக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்டர், அதுதான் ரெகுலேட் பண்ணும், புரியுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எ ஃபீலிங் ஆஃப் நாசியா, ஃபஸ்ட்டு வாமிட் வர மாதிரி ஒரு குமட்டல் ஏற்படும். அந்த குமட்டல் வந்து அடுத்து என்ன, உங்களுக்கு வாமிட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அடுத்து ஜாண்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மஞ்சக்காமாலை. இந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிறது எங்கே மெயினாக வருதுன்னா, எங்கே லிவர் வந்து அஃபெக்ட் ஆனால் உங்களுக்கு ஜாண்டிஸ் வரும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, டிஃபெக்டிவ் லிவர் ஃபெயில்ஸ் டு பிரேக் டவுன் ஹீமோக்ளோபின் அண்ட் டு ரிமூவ் த பைல் பிக்மெண்ட்ஸ் ஃப்ரம் த பிளட். இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளூருபின் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஹீமோக்ளோபினுடைய இந்த ஆர்பிசி ஹீமோக்ளோபின் பிரேக் டவுன் ஆனால் அதிலேருந்து வரக்கூடிய அந்த பிளூருபின் சொன்ன மாதிரி பைல் பிக்மெண்ட்ஸ், அதை வந்து பிளட்டில் வந்து சரியாக வந்து ரிமூவ் ஆகலை அப்படின்னா லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிரும், புரியுதுங்களா? ஸோ அப்போ லிவர் ஃபெயிலியர் ஆகிறப்போ அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் எங்கே டெபாசிட் ஆகுது, டெபாசிஷன் ஆஃப் தீஸ் பிக்மெண்ட் பாடி கலரை வந்து மாற்றுது, ஐ கலர் மாறும், அதாவது கண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலராக இருக்கும், புரியுதுங்களா? அப்புறம் வந்து பாடியே பார்த்திங்கன்னா ஸ்கின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதனுடைய ரீசன், இந்த ஜாண்டிஸ்க்குரிய ஒரு சிம்டம்ஸ் அப்படிம்பாங்க, புரியுதுங்களா? ஸ்கின் கலர் எல்லோவாக மாறிடும், இது வந்து ஜாண்டிஸ். இதுக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸும் மெயின் ரீசன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது லிவர் அட்டாக் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது கல்லீரல் வந்து சிதைவு நோய் அப்படிம்பாங்க, கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகிடுறது கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த க்ரோனிக் டிசீஸ் ஆஃப் லிவர் ரிசல்ட்ஸ் இன் தி டீஜெனரேஷன் அண்டு டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிவர் செல்ஸ், அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் என்ன அழிஞ்சு போய் டெஸ்ட்ரக்ஷன் ஆகிறது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன, ரிசல்ட்டிங் அப்நார்மல் பிளட் வெசல்ஸ் அண்டு பைல் டக்ட் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரோசிஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த வயிற்று அறையில் இருக்கக்கூடிய இரத்த குழல்கள், அப்புறம் பித்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த நாரிலை கட்டிகள் வந்து அங்கே தோன்றுதான், புரியுதுங்களா? அந்த பித்த நாளங்களில் என்ன ஆகுது, அந்த நாரிலை கட்டிகள், ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா அந்த கட்டி வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு டிசர்டட் லிவர் ஆர் ஸ்கேர்டு லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வருது, கைவிடப்பட்ட கல்லீரல் அப்படிம்பாங்க. டிசர்டட் லிவர்னால் கைவிடப்பட்ட கல்லீரல், அல்லது ஸ்கேர்டு லிவர்னால் தழும்புடைய கல்லீரல் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இட் இஸ் காஸ்ட் டியூ டு த இன்ஃபெக்ஷன், புரியுதுங்களா? ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் மூலமாகவும் கன்சப்ஷன் ஆஃப் பாய்சன், நம்ம பாய்சன் சாப்பிட்றதுனாலையும் இந்த லிவர் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அதேமாரி மால் நியூட்ரிஷன்,
அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள சாப்பாடு, அப்புறம் ஆல்கஹால் குடிப்பழக்கம் இருந்தாலும் இந்த லிவர் என்ன ஆகுதுங்கிறாங்க, டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேல்ஸ்டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே ஃபார்ம் ஆகுது? உங்களுக்கு கேல்ஸ்டோனுங்கிறது இந்த எனி ஆல்ட்ரேஷன் இன் தி காம்போசிஷன் ஆஃப் பைல். இந்த பைல்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பித்த நீர், அதில் வந்து ஆல்ட்ரேஷன் ஏற்பட்டால் வரக்கூடியதான் அந்த கேல்ஸ்டோன். காஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் இந்த கேல் பிளேடர். அந்த பித்த நீர் வந்து ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கேல் பிளேடர், அங்கே வந்து இந்த இது ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கொலஸ்ட்ரால். புரியுதுங்களா? இதுக்கு வந்து மெயின் காரணம் கொலஸ்ட்ரால். இந்த பைலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் அது காரணம். த கேல்ஸ்டோன் காசஸ் obstruction in the cystic duct, hepatic duct and also hepato-pancreatic duct. இந்த டக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் எல்லாம் என்ன பண்ணுது? அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்ன தடை ஏற்படுத்துது. ஸோ அந்த டக்டில் எல்லாம் என்ன பண்ணுது? அது ஒரு தடையை ஏற்படுத்துறதுனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுங்கிறாங்க, ஒரு பெயின் வந்து வர ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? அந்த பெயின் வர்றது ஜாண்டிஸு, பேங்க்ரியாட்டிசிஸ் இதெல்லாம் வந்து வருது அந்த ஸ்டோன்னால் வரக்கூடிய ப்ராப்ளம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பண்டிஸ்னால் என்ன அர்த்தம்? குடல் வால் அலர்ஜி அப்படிம்பாங்க. குடல் வால் அலர்ஜி. அந்த குடல் வால் அலர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு? இட் இஸ் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ். நம்ம இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இந்த வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸுங்கிற ஒரு பார்ட்டு பார்த்தோம். அது வீங்கிடுறது. அந்த வீங்கிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? அதான் அப்பண்டிசிட்டிஸ்ம்பாங்க. அதனால் லீடிங் டு சிவியர் அப்டாமினல் பெயின் ஏற ஆரம்பிச்சிடும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ்ஸ் த ரிமூவல் ஆஃப் த அப்பண்டிக்ஸ். அதை என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். புரியுதுங்களா? அப்படி ரிமூவ் பண்ணால் அந்த பெயின்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி டிலே பண்ணிட்டோம்னா அந்த அப்பண்டிக்ஸ் என்ன ஆகுங்கிறாங்க? வெடித்து ரெப்சர் ஆகி, ஸோ அது மூலமாக என்ன ஆகுங்கிறாங்க? இன்ஃபெக்ஷன், இந்த அப்டோமன் பூராமே இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுக்கு பேர் பெரிட்டோனிட்டிஸ் அப்படிம்பாங்க. உடனே அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஹயாட்டஸ் ஹெர்னியா, அதாவது ஹயாட்டியஸ் ஹெர்னியானா சந்து குடல் இறக்கம் அப்படிம்பாங்க. அந்த ஹயாட்டியஸ் ஹெர்னியா அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பேர் இட் இஸ் எ ஸ்ட்ரக்சுரல் அப்நார்மலிட்டி இன் விச் சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக். அதாவது ஸ்டொமக்கினுடைய மேல் பாரம், மேலே கூடிய சுப்பீரியர் பார்ட்டு மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ப்ரொட்ரூட்ஸ், துருத்திக்கிட்டு இருக்குமா. எதுக்குள்ளே? ஸ்லைட்லி எபோவ் த டயஃப்ரத்துக்கு மேலே அந்த ஸ்டொமக்கினுடைய மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து எப்படி இருக்குமா? ப்ரொட்ரூனா துருத்திக்கிட்டு இருக்கும், மேலே நீட்டிகிட்டு இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் த எக்ஸாக்ட் காஸ். இதுக்கு என்ன காரணம்னா ஹயாட்டிஸ் ஹெர்னியா காஸ் வந்து இன்னும் தெரியல, நாட் நவுன், சரியாக என்னன்னு தெரியலைங்கிறாங்க. இன் சம் பீப்புள் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆர் அதர் டேமேஜ் வீக்கன் மசில் டிஷ்யூஸ். அதாவது மசில்ஸ் வந்து வீக் ஆகிறது, அதில் டேமேஜ் ஆகிறது, இது மூலமாக அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது காரணம் பை அப்ளைங் டூ மச் ப்ரெஷர், அழுத்தம் அதிகமாக கொடுக்குறப்ப வரலாம் அந்த மசில்ஸ் மேலே. அவர் வந்து ஸ்டொமக்கை சுற்றி வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா அந்த ஸ்டொமக் என்ன ஆயிருமா? மேலே ஏறிக்குமா, துருத்திக்கிட்டு மேலே ஏறிக்குமா டயஃப்ரத்துக்கு மேலே. அதாவது வைல் காஃபிங், வாமிட்டிங் அண்ட் ஸ்ட்ரெயினிங் டூரிங் பவுல் மூமெண்ட் அண்ட் லிஃப்டிங் ஹெவி ஆப்ஜெக்ட், அதாவது ஹெவியான ஆப்ஜெக்டை தூக்கிறது மூலமாக, அதிகமான வாமிட்டிங், காஃபிங், இருமல், இந்த மாதிரி டயத்தில் கூட அந்த ஏரியா வந்து என்ன ஸ்டொமக் அந்த பார்ட் வந்து மேலே ஏறிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹார்ட் பர்ன், நெஞ்சு எரிச்சல், புரியுங்களா? இட்ஸ் எ காமன் இன் தோஸ் வித் இந்த ஹர்னியா. இவங்களுக்கு இந்த நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கும். புரியுங்களா? இது ஒரு சிம்டம். இன் திஸ் கண்டிஷன் த ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் ட்ராவல் பேக். இப்போ ஸ்டொமக்கில் கூடிய மெட்டீரியலை என்ன பண்ணுமா? ட்ராவல் பேக் ஈசோஃபேகஸ்க்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்படி இந்த மாதிரி மேலே வர்றப்ப என்ன உங்களுக்கு அந்த வாமிட் அந்த இது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓரல் கேவிட்டிக்கு வந்துச்சுன்னா இது என்னது? காசஸ் பெயின் இன் த சென்டர் ஆஃப் த செஸ்ட், எரோடிங்ஸ் நேச்சர் ஆஃப் த அசிடிட்டி, இதெல்லாம் வந்து வரும். உங்களுக்கு அந்த பிக்சரில் வந்து பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பிக்சரில் வந்து பார்த்தோன்னா தெரியுது பார்த்தீங்களா?
இது ஸ்டொமக்கு, இது வந்து டயஃப்ரத்துக்கு மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி மேலே வீங்கி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஹயாட்டஸ் ஹெர்னியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. சரி, அப்புறம் டயேரியானா உங்களுக்கு தெரியும். டயேரியானா அந்த வயிற்றுப்போக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர். உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து எதனால் வருது? இட் இஸ் காஸ்டு பை பாக்டீரியா ஆர் வைரல் இன்ஃபெக்ஷன் மூலமாக வருது. த்ரூ த ஃபுட் ஆர் வாட்டர். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி மூலமாக வருது. அதாவது கண்டாமினேட்டட் ஃபுட்டு, கண்டாமினேட்டட் வாட்ரு இதெல்லாம் நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகுதுங்கிறாங்க, அது இன்ஃபெக்ஷனாக வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த கோலன், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கோலன் பார்ட்டு தான் இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ், த லைனிங் ஆஃப் இன்டெஸ்டைன், அது வந்து என்னது டேமேஜ் ஆகும் பை த பேத்தஜன்ஸ், பாக்டீரியா மூலமாக இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ அது மூலமாக அந்த கோலன் என்ன அது அன்னேபிள் டு அப்சர்வ் ஃப்ளூயிட். ஸோ அது என்னன்னா அந்த வாட்டர் மெட்டீரியலை அப்சர்வ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ வாட்டரை அப்சர்வ் பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகுது? ஸோ அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவுல் மூமெண்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு லிக்விடிட்டி ஆஃப் த ஃபீக்கல். நம்ம மோஷன் வந்து தண்ணியாக போகும். ஏன்னா வாட்டரை அப்சர்வ் பண்ண முடியலன்னா அந்த மோஷனோட தண்ணி என்ன மிக்சிங் ஆகி டயேரியா, வயிற்றுப்போக்கு தண்ணியாக போகும். இந்த மாதிரி கண்டிஷன் அன்லெஸ் த கண்டிஷன் இஸ் ட்ரீட்டட், டீஹைட்ரேஷன் கேன் அக்கர். ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உடம்பு என்னது, அதாவது டீஹைட்ரேஷன் ஆயிரும், உடம்புல வந்து நீர் சத்து இல்லாமல் போயிடும். ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஓரல். இந்த ட்ரீட்மெண்ட் என்னது? ஓரல் ஹைட்ரேஷன் தெராப்பி. இதனால் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் வந்து குளுக்கோஸ் கொடுப்பாங்க. குளுக்கோஸ் கொடுத்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. புரியுதுங்களா. ஸோ திஸ் இன்வால்வ்ஸ் ட்ரிங்கிங் plenty ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதான் நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ளூயிட் மெட்டீரியல் நிறைய குடிக்கணும். சிப்பிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அட் எ டைம் டு அதாவது ரீஹைட்ரேட் த பாடி. டீஹைட்ரேட் ஆனால் அதை வந்து என்னது ரீஹைட்ரேட்னா மறுபடியும் நம்ம நீர் சத்து கொண்டு வரணும். புரியுதுங்களா. அதுதான் அது.